Hi students, 9th standard maths நம்ம exercise 7.2 பார்த்துட்டு இருக்கோம். Exercise 7.2ன்றது cuboid and cube அதனுடைய total surface area and lateral surface area பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம cuboidக்கும் cubeக்கும் என்ன எழுதிருக்கோம்? ஃபார்முலா எழுதிருக்கோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வகையில நம்ம exercise 7.2ல 7th question a cubical container of size 6.5 meter is to be painted. So ஒரு cubical container இருக்கு. cube shapeல ஒரு container இருக்கு. இதுதான் வந்து cube shapeல வந்து உங்களுக்கு container. அந்த container உடைய சைடு வந்து என்ன கொடுத்திருக்காங்க சார்? 6.5 மீட்டர். அது என்ன கொடுத்திருக்காங்க? 6.5 மீட்டர். இது வந்து உங்களுக்கு 7th question இல்ல 6th question இருக்கு. A cubical container of size 6.5 meter. அந்த cubical container உடைய சைடு வந்து என்னது? 6.5. cube னா வந்து என்ன சார்? All sides are equal. 6.5 6.5 6.5 equal to 6.5 meter is to be painted on the entire outer surface area. என்ன பண்ண போறாங்க? இந்த cubical container ஃபுல்லா பெயிண்ட் பண்ண போறாங்க. ஃபுல்லா வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ண போறாங்க. சுத்தி வந்து என்டையர் கியூப் ஃபுல்லா பெயிண்ட் பண்ண போறாங்க outer surface area. And the total cost of painting at the rate of rupees 24 per meter square. 1 meter square க்கு எவ்வளவு ரூபாய் ஆகுதா? 24 ரூபாய் ஆகுது. அப்ப இந்த cubical container ஃபுல்லா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணா எவ்வளவு ரூபாய் ஆகும்? காஸ்ட் எவ்வளவு ஆகும்? இதான் வந்து क्वेश्चन சார். சம் என்ன சார் கொடுத்திருக்காங்க? ஒரு கியூப் உடைய சைடு கொடுத்திருக்காங்க. சைடு A equal to எவ்வளவு ஆன்சர்? 6.5 cm. இப்போ வந்து அவுட்டர் ஃபுல்லா உங்களுக்கு பெயிண்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படினா உங்களுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ணனும் சார். நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் ஈக்குவல் டு 6 into a square units 6a square units. இதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுல நீங்க a ஓட வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். எவ்வளவு ஏரியாவுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணனும் அந்த ஏரியா கிடைக்கும். அத வச்சு நம்ம காஸ்ட் ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்ப ஃபார்முலா வந்து என்னது? 6a square units சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அடுத்த ஸ்டெப்ல 6 into a ஓட வேல்யூ வந்து எவ்வளவு சார்? 6.5 ஆ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 6 into 6.5 the whole square. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? நீங்க இப்ப மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருங்க. 6.5 ஸ்கொயர் அப்படினா 6.5 நீங்க 2 டைம்ஸ் போடணும் சார். 6.5 into 6.5 மல்டிப்ளை பண்ணலாமா? 6.5 into 6.5 நான் என்ன பண்ண போறேன்? 65 into 65 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். லாஸ்ட்ல வந்து இந்த ஒரு பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்து நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 5 டேபிள் 5 5 சார் 25 remainder 2 6 5 sir 30 30 plus 2 32 next 6 table 6 5 sir 30 remainder 3 6 6 sir 36 36 plus 3 எவ்வளவு sir 39 39 ஆட் பண்ணி போடுங்க 5 2 9 plus 3 12 தானே 12 remainder 1 4 4225 therefore எத்தனை பாயிண்ட் வைக்கணும்? 6.5 இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட். ஆன்சர்ல 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்ப 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 42.25. அப்ப 6.5 நீங்க 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா என்ன ஆன்சர்? 42.25. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணனும்? இந்த 42.25 நம்ம 6 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணுங்க. 42.25 நம்ம 6 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். எவ்வளவு வரும் சார்? 6 5 சார் 30 ரிமைண்டர் 3 6 2 சார் 12 12 plus 3 15 ரிமைண்டர் 1 இந்த பாயிண்ட் தானே பாயிண்ட். நெக்ஸ்ட் 6 2 சார் 12 12 plus 1 13 ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் 6 4 சார் 24 24 plus 1 is 25. என்ன ஆன்சர்? 253.50. therefore 253.50 என்ன கொடுத்திருக்காங்க? மீட்டர் ஸ்கொயர். நமக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வந்தா அதுக்கு வேல்யூ இல்ல. அப்ப இந்த 0.5 மட்டும் போட்டா போதும். 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. therefore 253.5 மீட்டர் ஸ்கொயர்
இது என்ன ஏரியா அந்த cubical containerக்கு பெயிண்ட் பண்ண போகக்கூடிய outer surface area என்ன ஆன்சர் 253.5 meter square ஆனா அவங்க வந்து ஏரியா கேட்கல என்ன சார் கேட்டாங்க and the total cost of painting எவ்வளவு வந்து பெயிண்ட் பண்ண காஸ்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க at the rate of rupees 24 per meter square 1 meter square எவ்வளவு ஆகுதா 24 rupees ஆகுதா நம்ம கிட்ட எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் சார் இருக்கு 253.5 meter square அப்ப இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்ன்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் therefore cost of painting 1 meter square கொடுத்தது வந்து என்னது 1 meter square 1 meter square க்கு ஆகிற காஸ்ட் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க rupees 24 அப்ப அந்த கண்டெய்னர் ஃபுல்லா நம்ம பெயிண்ட் பண்ண என்ன காஸ்ட் ஆகும் therefore cost of painting for how many meter square 253.5 meter square அப்ப இந்த 253.5 நம்ம 24 ஆல மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும் மல்டிப்ளை பண்ணலாமா 253.5 into 24 இப்போ இத ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பாயிண்ட் நாம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் வர ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம் ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம் therefore 2535 into 24 first one என்ன டேபிள் சார் 4 டேபிள் ஆல்மன் பண்ணலாமா 4 5 சார் 20 remainder 2 next 4 3 சார் 12 12 plus 2 14 remainder 1 next 4 5 சார் 20 20 plus 1 is 21 remainder is 2 next 4 2 சார் 8 8 plus 2 10 தானே 10 next என்ன டேபிள் 2 டேபிள் அத மல்டிப்ளை பண்ணோம் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டிஜிட் தள்ளி நம்ம போறோம் 2 டேபிள் மல்டிப்ளை பண்ணுங்க 5 2 சார் 10 ரிமைண்டர் பண்ணுங்களா 1 3 2 சார் 6 6 plus 1 is 7 next 5 2 சார் again 10 ரிமைண்டர் 1 next 2 2 சார் 4 4 plus 1 is 5 therefore ஆட் பண்ணிக்கலாமா 0 4 plus 0 4 next 1 plus 7 8 next 0 0 add பண்ணீங்கன்னா 0 1 plus 5 add பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து எவ்வளோ 6 therefore ஒரு டிஜிட் தள்ளி நீங்க பாயிண்ட் வச்சீங்கன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வந்தா அதுக்கு என்ன இல்ல சார் வேல்யூ இல்லையா therefore ஆன்சர் வந்து எவ்வளோ 6084 இப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் கேக்குறாங்க அப்ப ஆன்சர் வந்து ரூபீஸ்ல எழுதணும் ரூபீஸ் 6084 அப்ப cubical container ஃபுல்லா நம்ம காஸ்ட் பண்ண பெயிண்ட் பண்ண எவ்வளவு காஸ்ட் ஆகுது 6084 rupees ஆகுது சரி மறுபடியும் இந்த சம்ம சொல்றேன் கவனிச்சுக்கோங்க ரீகால் பண்ணிக்கலாம் a cubical container இருக்கு ஒரு cubical ஷேப்ல ஒரு கண்டெய்னர் இருக்கு அதோட சைடு வந்து 6.5 மீட்டர் கொடுத்துட்டாங்க சைடு எப்பவுமே நம்ம என்ன சொல்றோம் a ன்னு சொல்லுவோமா a = 6.5 மீட்டர் இது வந்து சென்டிமீட்டர்ல மீட்டர்னு போட்டுறோம் is to be painted to the entire surface area அத என்ன பண்ண போறாங்க அந்த cubical container ஃபுல்லா சுத்தி வந்து பெயிண்ட் பண்ண போறாங்க entire surface area அப்ப entire surface area உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்க total surface area கண்டுபிடிக்கணும் total surface area of cube நம்ம ஃபார்முலா வச்சிருக்கோம் என்ன ஃபார்முலா 6a square square a னா வந்து என்ன சார் and this side வந்து எவ்வளவு 6.5 தானே அப்ப இது 6.5 நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் 6 into 6.5 the whole square ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோமா 6.5 2 times 1 6.5 into 6.5 என்ன சார் வரும் 42.25 அப்ப இந்த 42.25 6 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய டோட்டல் ஏரியா கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணலாமா 42.25 நீங்க 6 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் மல்டிப்ளை பண்ணுங்க therefore 42.25 நம்ம 6 டேபிளால மல்டிப்ளை பண்றோம் எவ்வளவு வருது 6 5 are 30 remainder 3 6 2 are 12 12 plus 3 15 தானே 15 remainder 1 இந்த பாயிண்ட் இருக்கு நெக்ஸ்ட் வந்து 1 6 2 are 12 12 plus 1 எவ்வளவு சார் 13 remainder 1 next 6 4 are 24 24 plus 1 is 25 therefore நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடிய ஏரியா நமக்கு கிடைச்சாச்சு நம்ம எவ்வளவு ஏரியாவுக்கு பெயிண்ட் பண்ணோம் 253.50 இப்போ வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் ரைட் சைடுல 0 வந்தா நமக்கு அதுக்கு வேல்யூ இல்ல அப்ப 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்ப ஏரியா வந்து எவ்வளவு சார் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் = DSC of cube = என்ன ஆன்சர் 253 meter square நமக்கு ஏரியா கேட்கல சார் ஏரியா கேட்கல என்ன கேட்டாங்க
total cost of painting paint பண்ண எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு கேட்டாங்க rupees 24 per meter square அப்படினா 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 24 rupees ஆகுமா அப்ப அந்த ஃபுல்லா பெயிண்ட் பண்ணா எவ்வளவு காஸ்ட் ஆகும்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் therefore cost of painting 1 meter square equal to எவ்வளவு ஆன்சர் rupees 24 நம்ம கிட்ட இருக்கிற மீட்டர் ஸ்கொயர் வந்து எவ்வளவு சார் 253.5 meter square அப்ப இதுக்கு வந்து எவ்வளவு நம்ம பெயிண்ட் பண்ண காஸ்ட் ஆகும் கண்டுபிடிக்கணும் cost of painting for 253.5 meter square அப்ப என்ன பண்ணனும் இந்த 253.5 எவ்வளவு காஸ்ட் ஆகுமோ அதால மல்டிப்ளை பண்ணனும் ஏரியா இன்டு காஸ்ட் தான் வந்து நமக்கு டோட்டல் காஸ்ட் therefore 253.5 into 24 மல்டிப்ளை பண்ணலாமா மறுபடியும் அத நான் மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன் therefore 253.5 நம்ம பாயிண்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2535 24 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம் ஏன்னா क्वेश्चनல வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு லாஸ்ட்ல வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து 4 டேபிளால மல்டிப்ளை பண்ணுங்க சார் 4 5 சார் வந்து எவ்வளவு சார் 20 20 க்கு 0 ரிமைண்டர் 2 நெக்ஸ்ட் 4 3 சார் 12 12 plus 2 14 தானே 14 ரிமைண்டர் 1 நெக்ஸ்ட் 4 5 சார் 20 20 plus 1 is 21 remainder is 2 next 4 2 sir 8 8 plus 2 10 na 10 as 2 4 table la மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு next one என்ன டேபிள் is 2 table la மல்டிப்ளை பண்ணலாம் எவ்வளவு வரும் 5 2 sir 10 10 is 0 remainder 1 3 2 sir 6 6 plus 1 is 7 next 5 2 sir 10 remainder 1 2 2s are 4 4 plus 1 is 5 இப்போ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஆட் பண்ணி போடலாம் 0 4 plus 0 4 1 plus 7 is 8 இங்க 0 plus 0 0 5 plus 1 is 6 எவ்வளவு வருது 60840 வருது நம்ம क्वेश्चनல ஒரு பாயிண்ட் வைக்கணும் இல்லையா அப்ப லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி நம்ம இந்த பாயிண்ட் வைக்கிறோம் பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருக்கு 0 க்கு என்ன இல்ல வேல்யூ இல்ல அப்ப இந்த சம்மோட ஆன்சர் வந்து எவ்வளவு 6084 அப்ப அந்த cubical container ஃபுல்லா நம்ம பெயிண்ட் பண்ணா எவ்வளவு காஸ்ட் ஆகும் டோட்டல் காஸ்ட் 8000 6084 நம்ம லாஸ்ட்ல ஆன்சர் எழுதும்போது டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் எழுதிக்கோங்க for the சம்மோட ஆன்சர் டோட்டல் காஸ்ட் ஆஃப் painting for the cubical container total cost of painting equal to rupees 6084 சரி ஸ்டூடண்ட்ஸ் இதே மாடல்ல இருக்க நெக்ஸ்ட் சம்ம நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்